இப்போ நம்ம ரீட் பண்ணுற பில் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு உள்ள பில்லு. ஸோ இதோட கம்ப்ளீட் நெகட்டிவ்ஸ், மழை பெஞ்சா ரோடெலாம் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்குன்னு பர்சனலாக வாங்கின கார் கிடையாது. 140லே வந்து கண்டினியூஸாக பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. வந்து காரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே வந்து எஸ்ப்ரெஸோ வாங்கி எனக்கு டோட்டலாக பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் மைலேஜ் வந்து காரை வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி இவங்க இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சில ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் எல்லாம் இந்த காரில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் மேனுவல் காராகவே வந்து ரொம்ப ஓவராக போகாமல் சுசுகியோட இன்ஜின்ஸில் வந்து ஏதோ ஒரு வின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ள வருது. ஒரு சின்ன பையன் எப்படி உட்காந்துக்கிட்டான், எதெல்லாம் நெகட்டிவாக பட்டுச்சோ அதை நம்ம பார்க்கலாம். நான் இந்த கார் வாங்கி 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் வந்து நான் 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ இதோட கம்ப்ளீட் நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். காரும் இப்போ தான் ரீசெண்டாக 3rd சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. டோட்டல் ஆயில் சர்வீஸ் பண்ணாங்க. இந்த கார் சர்வீஸோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். வந்து இந்த காரில் எனக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக பட்டுச்சோ அதை நான் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சிட்டி டிராஃபிக் கண்டிஷனில் இது வந்து கிடைக்கிற ஸ்பேஸில் வந்து பார்க் பண்ணுறதுக்கும் சரி, ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காரில் பர்டிகுலராக ஒரு விஷயம் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படி இந்த காரில் வந்து எனக்கு பிடிச்சது இந்த காரோட சீட்டிங் போஸ்டர் தான். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணாலும் பாடி பெயினோ டயர்டோ ஆக மாட்டேது. ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கார் இது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வேகனாரில் ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அதில் என்ன ஸ்பேஸ் இருக்குமோ அதே ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி லெக் ரூம்லேயும் நமக்கு இருக்குது. அதில் என்ன தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதே தை சப்போர்ட் தான் எக்ஸ்பிரஸோலையும் இருக்குது. நான் வேகனாரில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அதோட பூட் ஸ்பேஸ் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து உடனடியே பொள்ளாச்சி போக வேண்டியிருந்துச்சு. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். காரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரண்ட்டில் 2 பேர், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் அத்தனை பேர்த்தையுமே பிக்கப் பண்ணிவிட்டு இந்த காரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர். காரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தவங்க, ஒரு சின்ன பையன் இப்படி உட்காந்துக்கிட்டான், இப்படி ஒருத்தவங்க, அப்புறம் இப்படி ஒருத்தவங்க, அப்புறம் இப்படி ஒருத்தவங்க. பூட்டை மட்டும்தான் ஃப்ரீயாக விட்டோம். முன்னாடி 2 பேர், பின்னாடி 5 பேர், வந்து மொத்தம் 7 பேர் போனோம். சொல்கிறத வந்து நீங்கள் நம்பல அப்படின்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களை வந்து வெளியில் சொல்கிறேன். அப்போ தான் வந்து இவ்வளோ பேர்த்த நான் காரில் ஏற்றுறேன். கார் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ 1.5 இருக்க இன்ஜின் மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரையும் தட்டாமல் போச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5th கியரில் 120லே க்ரூஸ் பண்ணி டெஸ்டினேஷன் வந்து சேஃபாக ரீச் பண்ணியாச்சு. கார்லேருந்து பின்னாடி இத்தனை பேர் இறங்குறத பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அத்தனை பேருக்குமே ஷாக்கு. அங்கே போனோம், அங்கே நியூஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காந்து போனாலும் தாங்குது. சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி ரொம்பலாம் அப்படி படுக்கலாம் மாட்டேங்குது. எல்லாரும் 3 சிலிண்டர்னாலே வைப்ரேஷன் இருக்கும், பவர் சுத்தமாகவே இருக்காது. இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்லி சில கன்க்ளூஷனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா K10 B இருக்கிற ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் AMT இருக்கிற எஸ்ப்ரெஸோ ஓட்ட எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதோட இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. எல்லாரும் சொல்கிற மாதிரி பெரிய லேகோ இல்லை வைப்ரேஷனோ நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா K10 Bயோட K10 C வந்து ஒரு BHP கம்மி. பட் K10 Bக்கும் K10 Cக்கும் நான் நோட்டீஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் இன்ஜினோட கிரண்ட்டு தான். இந்த K10 C வந்து ரெவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4 சிலிண்டர் மாதிரி ரெவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பவர் வந்து நல்லா இழுத்து கொடுக்குது. அதில் வந்து 2 இன்ஜெக்டர் இருக்கனால காலை வந்து ஆக்சிலேட்டரில் வச்சா எடுக்கவே தோணாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இழுத்துக்கிட்டே போகுது வண்டி. பவரும் சரி மைலேஜும் சரி K10 Bயோட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதை வந்து ரெகுலர் டிரைவர்ஸை நோட்டீஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 66 BHP கார் மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு 80 BHP மாதிரி தான் புல் ஆகுது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, சுசுகியோட இன்ஜின்ஸில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஸ்பீடை ப்ரொமோட் பண்ணல. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 140லே வந்து கண்டினியூஸாக 5th கியரில் க்ரூஸ் பண்ணேன். இன்ஜின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஏதோ ஒரு 1.5 இருக்க இன்ஜின் மாதிரி க்ரூஸ் பண்ணிச்சு. ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஷார்ப்பான ஒரு கர்வ் வந்துச்சு. சடனாக வண்டியை திருப்ப வேண்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு வீலுக்கும் அப்ளை பண்ணுறதை வந்து எனக்கு நல்லா நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ESP ஒர்க் ஆகிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக லைவாகவே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து டக்குன்னு குறுக்க வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக் பண்ணேன். பிரேக் பைட்டும் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண டிஸ்டன்ஸுக்கு உள்ளே நின்றுச்சு வண்டி. ஸோ நாயும் தப்பிச்சுது, காரும் தப்பிச்சுது. காரை வந்து நம்ம திடீர்னு ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா கூட இதை நம்ம கம்ப்ளீட் மேனுவல் காராகவும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து மேனுவல் மோடில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் மேனுவல் காராகவே நம்மளா கியரை ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் கார் வந்து நம்மளை கேட்காம
தெரியாமல் அதுவாக கியரை ஷிஃப்ட் பண்ணால் அது கண்டிப்பாக ரிவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். காரில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் தான். நம்ம வாங்கியிருக்க கார் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஃபியூல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட 2 வீலர் மாதிரி. ஒரு 2 வீலரோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம சிட்டிக்குள்ளே பீட் பண்ண முடியாது தான் காரை வச்சு. பட் இது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டடாக ஓட்டணும் அப்படின்னா 17, நார்மலாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா 16. ஹெவி டிராஃபிக்கில் நம்ம ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணாலுமே இதோட ஃபர்ஸ்ட் மைலேஜ் வந்து ஏசி போட்டு 14 to 15 வந்து ஈஸியாக வருது. இந்த கார் வந்து ஹைவேல எவ்வளோ மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த காரை வந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் பண்ணிட்டோம். மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஃபியூச்சரில் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இந்த காரில் வந்து எனக்கு எதெல்லாம் நெகட்டிவாக பட்டுச்சோ அதை நம்ம பார்க்கலாம். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேஸ் வச்சு ஃபுல் வால்யூம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டோர் பேட் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகுது. பட் இதை நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம ஆக்சசரிஸ் ஷாப்பில் சொன்னோன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. மாருதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து ஆட்டோ ரிட்டர்ன் ஆகாதது வந்து நான் மாருதி இக்னிஸ்லேருந்தே பார்த்துட்டு வரேன். பட் இதை வந்து நம்ம எப்படி பழகிக்கலாம் அப்படின்னா கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் போய் நம்ம திருப்புறோம் அப்படின்னா ஆட்டோ ரிட்டர்ன் வந்துடுது. பட் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டியரிங் நம்ம பழகிடுவோம். கார் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா வின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ள வருது. பட் இந்த வின் நாய்ஸ் வந்து நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோட தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். பட் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு vlogல சொல்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மகாபலிபுரம் பீச் போனேன். அங்கே வந்து ஒரு டீசல் வென்டோ மண்ணில் சிக்கிருச்சு. சரி நம்மளோட தான் ஆஃப் ரோடு காராச்சு, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து நான் மண்ணில் விட்டு போனேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம காருமே மண்ணில் சிக்கிருச்சு. அந்த டைமில் வந்து வீடியோ எதுவுமே நான் ஷூட் பண்ணல. மண்ணில் வந்து ரிவர்ஸ் வர்றதுக்கு வந்து நம்ம காரு பவர் பத்தல. பட் ஃப்ரண்ட்ல வந்து ரெவ் பண்ணது வீல்லாம் சுற்றுது. ஆனால் வந்து வெளியில் எடுக்க முடியல. அங்கேருந்து ஒரு 4 பேர் வந்து பானட்டை புஷ் பண்ணி ரிவர்ஸில் எடுத்து வண்டி எடுத்து கொடுத்தாங்க. பட் என்ன தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் இருந்தாலும் இந்த கார் வந்து மண்ணில் சிக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எப்படின்னா எவ்வளவோ மோசமான ரோடாக இருந்தாலும் சரி, ரோடே இல்லைனாலும் சரி, இது வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வண்டி போயிடுது. இப்போ வந்து பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாசிட்டிவ்ஸ் மட்டுமே நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப பயஸ்டாக தெரியும். இந்தியன் பயஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டு. அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு கார் வாங்கிட மாட்டாங்க. அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஓடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மைண்ட் வந்து என்ன சொல்லுதோ, பிராண்ட் நியூ காராக இருந்தாலும் சரி, ப்ரீ ஓன்டு காராக இருந்தாலும் சரி, தெளிவாக யோசிச்சு ஒரு கார் எடுப்பாங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஹைவேல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆள். இந்த காரில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நேரம் நான் யோசிப்பேன். நம்ம எந்த கார் வாங்கினாலும் சரி நம்ம காரில் வந்து அந்த ஃபீச்சர் இருந்திருக்கலாம், இந்த ஃபீச்சர் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இல்லாததை நம்ம யோசிப்போம். பட் அந்த காலத்தில் வந்து காரில் ஏசி, பவர் ஸ்டியரிங் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. அப்புறம் காரில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருந்தால் அது ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சராக பார்த்தாங்க. இப்போ காரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் இருந்தால் தான் அது சேஃபான கார்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காரில் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து யாரையுமே பேச விட பண்ணிட்டாங்க. இந்த எஸ்பிரஸோவில் ரிலையபிலிட்டி, மைலேஜ், பவர், சேஃப்டி, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், டிரைவிங் கம்ஃபர்ட், ஒரு ஓஜி லுக்குன்னு எல்லாமே இருக்குது. காரை வந்து மாட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த எஸ்பிரஸோ நல்லா செட் ஆகும். நான் இப்போ ஒரு கார் வீடியோ போடுறேன். இந்த கார் வந்து எந்த இயர் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டில் வரதை கமெண்ட் பண்ணுங்கள். It's really good. So have you had of an E-Type or in a good way? I do like once you get in. இந்த கார் வந்து 2025 மாடல். இப்போ இருக்க மேனுஃபேக்சர்ஸ் காருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இவ்வளோதான்னு ஒரு லேட்டஸ்ட் காரை விட்டுருக்காங்க. இப்போ வந்து அம்பாஸ்டர் காரை வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸோட ரீலான்ச் பண்ணால் கூட மக்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸைட் ஆகி அதுக்குன்னு பயஸ் வருவாங்க. ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டு. பட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து யாராவது நீட்டாக பண்ணி தருவாங்களான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் இதை பற்றின ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஓவராக போகாமல் எனக்கு டீசெண்டாக பட்ட ஒரு சில ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் எல்லாம் இந்த காரில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாருதியில் கிடைக்காது. ஒரு சிலது வந்து அமேசான், ஒரு சிலது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி சென்ட் பண்ணார். காருக்கு வந்து இந்த பெடல் எக்ஸ்டெண்டர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வந்து எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணாலும் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இன்னும் கூடி இருக்கு. நல்லா ஸ்டிஃபா நிக்குது. ஒரு தடவை கூட கலண்டு விடல. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம 4 மாசம் ஆச்சு. வாங்கின புதுசுல கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ரூஃப் ரேல வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் காரோட லுக் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்கா பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வீல் கப் தருவாங்க. எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளாக் பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் மேட் பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி நானே இது பண்ணிட்டேன். இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா காரோட லுக் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த காரை வந்து நான் பொதுவாக சிட்டிக்குள்ள ஓட்டும்போது பெருசாக ஸ்பீடாமீட்டரை பார்த்து ஓட்டினது கிடையாது. பட் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது இது என்ன ஸ்பீடு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ப்ளக் அண்ட் ப்ளே ஸ்பீடாமீட்டர் வந்து
வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே இருக்குது, பட் ஹைவேக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காருக்கு நைட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் மழை பெஞ்சா ரோடெலாம் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். இவங்க சுசுக்கியில் ஸ்டாக்காக கொடுத்த ஹாலஜன் பல்பு பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி இருந்துச்சு. ஆன்லைனில் ஒரு சில பல்ப் வாங்கி இன்ஸ்டால் பண்ணேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்இடி பல்ப் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சென்ட் பண்ணார். ஸோ இப்போ எங்ககிட்ட இருக்க எல்லா காரை விடவும் எஸ்பிரஸோட லைட்டு தான் பயங்கர பவர்ஃபுல். காருக்கு சன் ஃபிலிமோட எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது காரோட ஸ்க்ரீன் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூவலாக ரோல் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்காது. மேலேயும் ரோல் ஆகும், கீழேயும் ரோல் ஆகும். ஸோ இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து வெயில் காலத்தில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்படி இருக்கும். நமக்கு வெளியேருந்து காரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த காருக்கு பார்க்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலோஜனில் தருவாங்க. நான் வந்து ஒயிட் கலர் ஒன்று, ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன் எல்இடி. இப்போ அதில் நான் வந்து ப்ளூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். காருக்கு நம்ம வந்து 4 டோருக்குமே டோர் ப்ரொடெக்டர் ஒட்டியிருக்கோம். இது வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்கும், சீப்பாக தான் இருக்கும். வண்டியோட வர ஹாரன் சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சவுண்ட் வந்து அடித்தா நமக்கே கேட்காது, அப்படி ஒரு ஹார்ன் நம்ம கொடுத்தாங்க. ஹார்ன் இல்லாமல் கண்டிப்பாக பையர்ஸுக்கு வந்து நம்ம காரை கொடுக்க முடியாது. அதனால் பேருக்குன்னு ஒரு ஹார்னை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு ஹார்ன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட சவுண்டை கேளுங்க. காரோட வர எக்ஸாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே போகிற சவுண்டை வந்து எனக்கு வெளியே டைரக்ட் பண்ணி விடணும். ஸோ மேட் பிளாக் எக்ஸாஸ்ட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சவுண்ட் செக் பார்த்துடலாம். கார் வந்து இப்போ ரீசெண்டாக தான் 10,000 கிலோமீட்டர் சர்வீஸுக்கு போச்சு. காரை வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி இவங்க இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். காரை வந்து சர்வீஸ்லேருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு க்ளோ, திருப்பி ஒரு நியூ கார் எடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னால் கூட எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த சர்வீஸுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு பில்லு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரீட் பண்ணுற பில் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு உள்ள பில்லு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் மாற்றிருக்காங்க, ப்ளக் ஆயில் ட்ரெயின், ஃபில்டர் அசம்பிளி ஆயில், வீல் டேக் நமக்கு டோட்டலாகவே 4 புதுசு போட்டிருக்காங்க. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஷெல்லோட யூஸ் பண்ணியிருக்காங்க, 0W16 கிரேட் உள்ளது. இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டியோட இவ்வளோ வருது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் பில் வந்து 1762 ரூபா. இந்த கார் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்க்கு வந்து 1762 ரூபாங்கிறது ரொம்ப ரீசனபிளாக எனக்கு படுது. இந்த தடவை இந்த காருக்கு வந்து நான் ரெகுலர் ஆயில் போயிருக்கேன். அடுத்த சர்வீஸில் வந்து 5W30 அதாவது சிந்தட்டிக் ஆயில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா ஹைவே வந்து இப்போ நான் அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்ஜின் ஹீட் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஆயிலில். காருக்கு வந்து சர்வீஸுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதில் மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதில் நான் வந்து எக்ஸலண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். மாருதியோட சர்வீஸ் வந்து உண்மையாலுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. கடைசி வரைக்கும் இப்படி ஒரு சர்வீஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்பர் 1லேயே தொடர்ந்து இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நாங்கள் இக்னிஸ் வச்சிருக்கும் போது அதோட வேல்யூ வந்து எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த கார் வந்து என்னோட பேரில் இல்லை, எனக்குன்னு பர்சனலாக வாங்கின கார் கிடையாது அது. இந்த கார் வந்து என்னோட பேரில் இருக்குது. இது என்னோட பர்சனல் கார். இதுவே வந்து எவ்வளோ நல்ல ஃபீல் தருது. இது வந்து என்னோட கார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டைமும் இதை ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதோ இந்த காரை வாங்கிட்டேன் அப்படின்னு நான் எவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து இந்த காரை ஹைப் பண்ணி இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நல்லா இல்லை அப்படின்னா நானே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை இந்த காரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப காமெடியாக படுது அப்படின்னா, நான் 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் முடித்தேன். இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர் மேலேயே ஓட்டியாச்சு. இந்த எஸ்ப்ரோஸை வாங்கி எனக்கு டோட்டலாக பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 12,000 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு மைலேஜ் 18 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 12,000 டிவைடட் பை 18 இஸ் ஈக்குவல் டு 666.6 லிட்டர் வருது. நமக்கு 666 × 101 இஸ் ஈக்குவல் டு 67,333 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் அடிச்சிருக்கோம். லைஃப் டைம்லேயே நான் வாங்கின காரில் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஷார்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ணது இந்த எஸ்பிரஸோ ஏஎம்டியில் தான். இப்போ நம்ம வந்து ஹாரன் சவுண்ட் செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு.